இப்ப நீங்க சென்ட்ரிங் மெட்டீரியல்ல வந்து வாடகைக்கு எடுக்கிறீங்க. சரி, சென்ட்ரிங் சீட்ட வாடகைக்கு எடுக்கிறீங்கன்னா, நீங்க அதுல என்ன நோட் பண்ணணுங்கிறது நான் இந்த வீடியோல சொல்றேன். இப்ப சென்ட்ரிங் சீட் வந்து 3க்கு 2 இருக்கிற நீளம் அவ்வளோன்னு நான் சொல்லிட்டேன். அந்த சென்ட்ரிங் சீட் வந்து பெண்ட் இல்லாம இருக்காங்கிறது நீங்க பார்க்கணும். சப்போஸ் பெண்ட் இருந்தது அப்படின்னா என்ன ஆகும்? இப்படி இந்த மாதிரி பெண்டா இருந்தது அப்படின்னா நீங்க காங்கிரீட் போடும்போது காங்கிரீட் ஒரு பக்கம் குழியாகவும் ஒரு பக்கம் மேடாகவும் இருக்கும். அப்போ அதை நம்ம திருப்பி உடச்சிட்டு அதை மட்டம் பண்றதுக்காக எக்ஸ்ட்ரா வேலை செய்ய வேண்டியது வரும். ஸோ அப்போ நீங்க சென்ட்ரிங் மெட்டீரியல் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம்னா அது பெட் இல்லாமல் இருக்காங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா நாங்க பெட் இல்லாத சென்ட்ரிங் சீட்டு தான் கஸ்டமர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க வந்து ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின் வச்சிருக்கோம். ஸோ அந்த மிஷினில் சென்ட்ரிங் சீட் பெண்டாக இருக்கிற சீட்டை உள்ளே விட்டு ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா அது பெண்ட் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஸோ இந்த விஷயத்த நீங்கள் சென்ட்ரிங் சீட் வாடகைக்கு வாங்கும்போது உங்கள் சென்ட்ரிங் கான்ட்ராக்டரோ இல்லை இன்ஜினியரோ கொண்டு வரும்போது நோட் பண்ணி பெண்ட் இல்லாத சீட்டாக நீங்கள் வாங்கிக்கலாம்.